கோயிலில் லட்டு பண்ணுறோம் நாங்கள். எவ்ரி சாட்டர்டே நைட்டு வந்து இங்கே ஒரு 10 கிலோ லட்டு பண்ணுறாங்க. அதாவது 5 கிலோ ஆட்டா, 5 கிலோ வெல்லத்தோடு வச்சு செய்கிறாங்க. அது ஏற்கனவே 2 தடவை போயிருக்கேன் நான். ஊர்லேருந்து வந்தோடனே அன்றைக்கே கூப்பிட்டாங்க. சரி அடுத்த வாரமும் கூப்பிட்டதுனால சரி போய் பார்த்துட்டு வருவோன்ட்டு போனேன். கூட ஹெல்ப் பண்ணலான்னு தான் போனேன். ஆனால் எனக்கு வேலையே இல்லை. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன், இவங்க ஒரு வித்தியாசமான லட்டு பண்ணுறாங்க. நல்லா வந்து கோதுமை மாவு கூட வந்து எண்ணெய் கலந்து கொஞ்சமாக தண்ணி கலந்து ஒரு மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி அதை எண்ணெயில் போட்டு எடுத்து அதை அதுக்கப்புறமா எடுத்து ஒரு சாக்கில் போட்டு அடித்து அதை எடுத்து சலிக்கிறாங்க. மீதி இருக்கிற அந்த கப்பியை மட்டும் யார் வீட்டிலேருந்தாவது போய் அந்த மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அது கூட வந்து வெல்லத்தை ஃபுல்லாக வந்து நுணுக்கிக்கிறாங்க. வெல்லத்தையும் அதையும் நுணுக்கி ரெண்டையும் ஒன்று சேர்த்துக்கிட்டு 1 கிலோ நெய் இருக்குது. 1 கிலோ நெய் ஊற்றுறாங்க. அது கூட வந்து கொஞ்சம் வெள்ளை கலரில் ஒரு வெல்லம் இருக்குது. ரெண்டும் கலந்து தான் போடுவாங்களாம். சிவப்பு வெல்லமும் வெள்ளை கலர் வெல்லமும் கலந்து போடுறாங்க. அதை வந்து கொஞ்சம் பாகு மாதிரி அந்த நெய்யிலே அது முருகுது. முருங்கினோடனே இந்த பவுடரை எடுத்து போடுறாங்க. சலித்து வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு நல்லா கிண்டி அழகாக சூப்பராக லட்டு பண்ணுறாங்கங்க. இந்த லட்டெல்லாம் ஏதோ நமக்கு நினச்சிக்காதீங்க. இது பயங்கரமான முக்கியமான ஆளுங்களுக்கு செஞ்சிட்ருக்காங்க. வாரம் சனிக்கிழமை செய்கிறாங்க. இது ஒரு 5 கிலோ அது ஒரு 5 கிலோ போட்டு மொத்தம் 10 கிலோ செய்கிறாங்க. ஒரு வாரத்திலே தீந்துடுது. இந்த கேப்பில் வந்து யாருக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ 2 ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்து மலாயும் மேங்கோவும் வாங்கிட்டு வந்து அதை வேறு எல்லாேருக்கும் கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. சொசைட்டியில் எல்லோரும் அவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது. இதுதான் அந்த வெள்ளை கலர் வெல்லம். நான் கூட வந்து கோவாவோன்னு நினச்சேன். எங்கப்பா கோவாலாம் போட்டு பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சேன். கடைசியில் அது வந்து வெள்ளை கலர் வெல்லம். அதுவும் இதுவும் கலந்து தான் போடுவோம் அப்படின்னாங்க. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய இதில் போட்டு எல்லாத்தையும் ஒன்று கலந்துட்டாங்க. இப்போ ஒன்று கலந்து எல்லார் கையும் போட்டு எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த சூட்டில் பிடிக்கிறாங்க பாருங்கள். இந்த குளிருக்கு எல்லாம் வந்து பனியில் வந்து உட்காந்துட்டு நைட்டு வந்து 10:30 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்கிறாங்க. சொசைட்டியில் உள்ள லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ லட்டு சூப்பராக பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ கண்டுபிடிச்சிங்களா யாருக்கு இந்த லட்டுன்னெலாம்? மனுஷாளுக்கு இல்லைங்க, பிறந்தாலும் இங்கே குஜராத்தில் வந்து நாயாக பிறக்கணும் போல். இந்த குளிர் நாளில் அவங்கெல்லாம் குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகக்கூடாதான், நல்லா இருக்கணுமா. அதுக்கு வந்து அவங்களுக்காக சாப்பாடாங்க. அது வாரத்துக்கு ஒரு தடவை இவ்வளோ லட்டு பண்ணுறாங்க. இல்லை எல்லாத்தையும் வேறு கொடுத்து வேறு கொஞ்சம் நீ சாப்பிட்டு பாரு, நல்லாயிருக்கும் நாங்கள் விடுவோம்மா. நாங்கள் இந்த வீட்டில் பண்ணி பார்த்துட்டோம்ல, தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அங்கே பாருங்கள், அதுங்க நாய்க்கு வீடு கட்டி வச்சா அதை தூக்கிக்கிட்டு திரும்ப மண்ணுக்கு தான் ஓடுது. என்ன பண்ணுறது? நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் அது எங்கேயோ தான் போகணுங்கிறது சரியாக தான் இருக்குல்ல.